ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். வாரிசு சான்றிதழ் தர லஞ்சம் வாங்கிய விஏஓ கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். செல்போன் வைத்திருந்ததை காட்டிக் கொடுத்ததால் ஆத்திரம், புதுவை சிறையில் கைதிகள் மோதல். புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து புதுவை மக்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி துரோகம் இழைத்து விட்டார், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம். இனி விரிவான செய்திகள். வாரிசு சான்றிதழ் வழங்க லஞ்சம் வாங்கிய விஏஓ கையும் களவுமாக பிடித்து கைது செய்யப்பட்டார். புதுவை வில்லியனூர் தாலுகா அலுவலகத்தில் விஏஓவாக பணியாற்றி வருபவர் முருகையன். இவரிடம் குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வாரிசு சான்றிதழ் பெற விண்ணப்பித்துள்ளார். அவரிடம் முருகையன் வாரிசு சான்றிதழ் ஆவணங்களை கேட்டுள்ளார். அந்த பெண்ணும் அதற்கான ஆவணங்களை கொடுத்துள்ளார். ஆயினும் அந்த பெண்ணுக்கு வாரிசு சான்றிதழ் கொடுக்காமல் முருகையன் அலைக்கழித்து வந்துள்ளார். தொடர்ந்து அந்த பெண் முருகையனிடம் வந்து இது குறித்து கேட்டபோது முருகையன் வாரிசு சான்றிதழ் வேண்டுமென்றால் 3000 ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் இது குறித்து புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் புருஷோத்தமன் மற்றும் போலீசார் அந்த பெண்ணிடம் விஏஓ கேட்ட பணத்தை தர தயாராக இருப்பதாக கூறும்படி தெரிவித்துள்ளனர். அதன்படி அந்த பெண்ணும் இன்று விஏஓ முருகையனிடம் பணம் தருவதாக கூறி 3000 ரூபாயை எடுத்து வந்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் அந்த பணத்தில் ரசாயன பவுடரை தடவி அந்த பெண்ணிடம் கொடுத்து அனுப்பினர். அந்த பெண்ணும் அந்த பணத்தை முருகையனிடம் கொடுத்துள்ளார். முருகையன் பணத்தை வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுற்றி வளைத்து கையும் களவுமாக பிடித்தனர். இதனையடுத்து அவரை கைது செய்த லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் விஏஓ ஒருவரை கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்போன் வைத்திருந்ததை காட்டிக் கொடுத்ததால் கைதியை தாக்கிய மற்றொரு கைதி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். விசாரணை கைதிகளான ரங்கராஜ் மற்றும் அமுல் ஆகியோருக்கு இடையில் திடீரென்று வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அது கைகலப்பாக மாறியுள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த சிறை அதிகாரிகள் விரைந்து சென்று மோதலை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் அமுல் பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து சிறை அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ரங்கராஜ் சிறைக்குள் செல்போன் பயன்படுத்தி வந்ததாகவும் இது குறித்து அமோல் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த ரங்கராஜ் அமோலை தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. இதற்கு பதிலாக முதலமைச்சர் ரங்கசாமி நிதி நிர்ணய அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார். அதில் அவர் 2025-26 நிதியாண்டிற்கான நிதி ஒழுக்கத்தை பொறுத்தவரை நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டத்தின் வரம்பிற்குள் அது மிக சிறப்பு பராமரிக்கப்படுவதாகவும் கடன் மற்றும் ஜிஎஸ்டிபி விகிதம் சுமார் 21.19 ஆகவும் வருவாய் பற்றாக்குறை 0.04% மிக முக்கியமாக நிதி பற்றாக்குறை சுமார் 1.33% நிதி குறியீடுகள் அமைந்துள்ளன. வளர்ந்த புதுச்சேரி உருவாக்குவதில் கல்வியை அடிப்படை என்று கருதி மனிதவள மேம்பாட்டை புதுச்சேரி முன்னிறுத்துவதாகவும் மத்திய நிதிக்குழுவின் வரம்பிற்குள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் உள்துறை அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களின்படி டிசம்பர் 2007 முதல் தனி பொது கணக்கை நிர்வகித்து வரும் சட்டமன்றத்துடன் கூடிய முதல் யூனியன் பிரதேசம் புதுச்சேரி என்றும், எனவே புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மத்திய நிதிக்குழுவின் வரம்பிற்குள் சேர்க்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி 2027 ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு நிறுத்தப்பட்டதால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டியுள்ளதாகவும் யூனியன் பிரதேசம் நிதி ஆணையத்தின் வரம்பிற்குள் கொண்டுவரப்படும் வகையில் அல்லது நிதி ஆணையத்தின் மானியங்களை போன்ற சூத்திரத்தின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் வரையில் 2026-27 நிதியாண்டில் இருந்து ஆண்டுதோறும் சாதாரண மத்திய உதவித்தொகையில் குறைந்தது 10% அளவிற்கு உயர்த்தி அளிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் கோரியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து புதுவை மக்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி துரோகம் இழைத்து விட்டதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் புதுடெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெற்றது.
இந்த கூட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து முதல்வர்கள் கலந்து கொண்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை பதிவு செய்வார்கள் என்றும், புதுச்சேரி மாநிலத்தின் மிக முக்கியமான பிரச்சனையாக உள்ள மாநில அந்தஸ்து, யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக மாற்றி நிதி கமிஷனில் இணைப்பது, மத்திய அரசிடம் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வது, புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி கோருவது உள்ளிட்ட கோரிக்கைகளை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி முன்வைக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் உள்ள விரிசல் இதற்கு காரணமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சரவை விரிவாக்கம் செய்வதில் மத்திய அரசு அவருக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்ற வருத்தமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், ஒரு சிறப்பான வாய்ப்பை முதலமைச்சர் ரங்கசாமி இழந்துவிட்டதாகவும், இதனால் புதுச்சேரி மாநில மக்களுக்கு மாநில வளர்ச்சிக்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் உள்ள கருத்து வேறுபாடு காரணமாக கூட்டத்தை ரங்கசாமி புறக்கணித்து உள்ளதாகவும், நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் விசைப்படகு மீனவர்களுக்கு டேங்கர் வாகனம் மூலம் டீசல் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மீன்களின் இனப்பெருக்கத்தை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசு ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலத்தை அமல்படுத்தி வருகிறது. அதன்படி கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்ட தடைக்காலம் நிறைவடைய உள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஐஸ் கட்டிகள், குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்களையும் படகுகளில் ஏற்ற ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் செயல்பட்டு வந்த கூட்டுறவு டீசல் விற்பனை நிலையம் விலைமாற்றம் தொடர்பான பிரச்சனையால் மூடப்பட்டுள்ளதால் மீனவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தாலும் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சின்ன வீராம்பட்டினத்தில் உள்ள கூட்டுறவு சில்லறை டீசல் விற்பனை நிலையத்தில் இருந்து மினி டேங்கர் வாகனம் மூலம் டீசல் கொண்டு வரப்பட்டு விசைப்படகுகளுக்கு மானிய விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது. தடைக்காலம் முடிந்தவுடன் மீன்பிடி தொழில் மீண்டும் முழுவீச்சில் தொடங்கும் என்று மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆலோசனை நடத்தினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அரசு சார்பில் நடைபெற்று வரும் பணிகள் பற்றிய மேற்கொள்ள வேண்டிய புதிய பணிகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மீன்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, முனிசிபாலிட்டி, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகளுடன் தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம், பாப்பாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் முதற்கட்டமாக தொகுதியில் உள்ள வளர்ச்சி பணிகள் செயல்படுத்தப்பட வேண்டிய பணிகள் குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் புதிய குடியிருப்பு பகுதிகளுக்கு தேவையான மின்மாற்றிகள் அமைத்தல், புதிய நகர்களில் தெருவிளக்கு அமைத்தல், உயர் மின்னழுத்த பாதைகளில் ஏற்படும் பழுதுகளை உடனடியாக கண்டறியக்கூடிய வகையில் மின்பாதைகளை மாற்றி அமைக்கும் நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கேட்டுக்கொண்டார். மேலும் கொம்பாக்கம் மற்றும் பாப்பாஞ்சாவடி அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள குறை நிறைகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரிடம் தெரிவித்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பணிகளாக விரைந்து முடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஊசுடு தொகுதியில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். புதுவே வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம்பேட்டில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சமுதாய நலக்குட வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்குழை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் 12,50,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பூமி பூஜை செய்து தொடக்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் ஆணையர் இல்லாததால் சான்றிதழ் பெற வரும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் நிரந்தர ஆணையர் இல்லாததால் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நரம்பை கிராமத்தை சேர்ந்த மீனவ தொழிலாளி நாராயணன் பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்காக கடந்த 3 நாட்களாக பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு வந்து சென்றும் சான்றிதழ் கிடைக்காததால் ஏமாற்றம் அடைந்துள்ளார்.
ஆணையர் இல்லாத காரணத்தால் பல்வேறு நிர்வாக பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதாகவும் சான்றிதழ் பெற வரும் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் தங்களது ஆதங்கத்தையும் குற்றச்சாட்டுகளையும் பதிவு செய்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எனவே பொதுமக்கள் சிரமமின்றி இறப்பு, பிறப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய சான்றிதழ்களை பெறும் வகையில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு நிரந்தர ஆணையரை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு வழங்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. புதுச்சேரி கவர்னர் மற்றும் முதலமைச்சரின் வாகனங்களுக்கு மட்டுமே போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த ஆட்சியில் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற நமச்சிவாயத்திற்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இதற்கிடையே சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பையொட்டி போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது. பின்னர் தேர்தலில் வெற்றி பெற்ற நமச்சிவாயம் மீண்டும் அமைச்சராக கடந்த மாதம் பொறுப்பேற்றார். அவருக்கு இதுவரை இலாக்கா எதுவும் ஒதுக்கவில்லை. இருப்பினும் அவரது காரில் உள்துறை அமைச்சர் என்ற பெயர் பலகையுடன் கடந்த ஆட்சியில் இருந்ததை போன்று மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அளிக்கப்பட்டு வந்த போலீஸ் பாதுகாப்பு வாகனங்கள் திடீரென்று திரும்ப பெறப்பட்டுள்ளன. போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டதற்கான காரணங்கள் சரியாக தெரியாத நிலையில் இது தற்போது பேசுபொருளாகி வருகிறது. புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க தலைவராக குமரகுரு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்பு விழா புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க வளாகத்தில் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்தில் சங்க முன்னேற்றம் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக TK குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் செயலாளராக பரந்தாமன், பொருளாளராக சொக்கலிங்கம் மற்றும் துணைத் தலைவராக முகமது ஆரிஃப் என்கிற நாசர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட TK குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகளுக்கு புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பொதுக்குழு கூட்டத்திற்கு வழக்கறிஞர் கோவிந்தராஜ் மற்றும் ஆடிட்டர் ராஜாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க தலைவர் அன்சாரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலைமாமணி திருஞானம் வரவேற்புரையாற்றினார். விழாவில் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க தலைவர் குமரகுரு, சங்கத்தின் அனைத்து முன்னேற்றத்திற்கும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என அனைவரின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதோடு சங்க வளர்ச்சிக்கு உழைக்க காத்திருப்பதாக தெரிவித்தார். காமராஜர் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், பாபு மற்றும் அனைத்து அணி தலைவர்கள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களை நியமிப்பது, கட்சி அலுவலகம் திறப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,350 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,06,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,540 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வாரிசு சான்றிதழ் தர லஞ்சம் வாங்கிய VAO கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். செல்போன் வைத்திருந்ததை காட்டி கொடுத்ததால் ஆத்திரம், புதுவை சிறையில் கைதிகள் மோதல். புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து புதுவை மக்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி துரோகம் இழைத்து விட்டார், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.